Welcome. Find the GCD of the polynomial. F of x 6x cube minus 30x square plus 60x minus 48. இது எல்லாத்தையும் 6 காமனாக இருக்குது, வெளில எடுத்தோம். 6 காமனாக எடுத்துட்டு மீதியை நம்ம இங்கே எழுதிருக்கோம். G of x is equal to 3x cube minus 12x square plus 21x minus 18. இது எல்லாத்தையும் 3 காமனாக இருக்குது. 3 நம்ம வெளில எடுத்துட்டா மீதி உள்ள நம்ம இங்கே எடுத்து எழுதிருக்கோம். இப்போ x cube minus 4x square plus 7x minus 6 இது வந்து டிவைடட் ஆகும். x cube minus 5x square plus 10x minus 8 டிவைஸ் ஆகும் நம்ம எடுத்துட்டோம். இப்போ இதோட ஃபர்ஸ்ட் டேர்ம் பாருங்க x cube. இதோட ஃபர்ஸ்ட் டேர்ம் x cube பாருங்க. x cube இந்த ஃபர்ஸ்ட் டேர்மோட டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணா எவ்வளோ 1 டைம்ஸ். இந்த ஒன்று தான் நம்ம மேலே இருக்க போகணும். இந்த ஒன்றால் இந்த டேர்ம் ஃபுல்லாக இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாக நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அப்போ ஒன்றால் மல்டிப்ளை பண்ணும்போது இது அப்படியே வந்துடும். எக்ஸ் கியூப் மைனஸ் 5x ஸ்கொயர் ப்ளஸ் 10x மைனஸ் 8. பாருங்க எக்ஸ் கியூப் மைனஸ் 5x ஸ்கொயர் ப்ளஸ் 10x மைனஸ் 8. ஏன்னா ஒன்றால் நம்ம இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம். சைனை மாத்திரம் பாருங்க, இந்த ப்ளஸ் இருக்கு, மைனஸ் மைனஸ் இருக்கு, ப்ளஸ் ப்ளஸ் இருக்கு, மைனஸ் மைனஸ் இருக்கு, ப்ளஸ் மாத்திரம். மைனஸ் எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் கியூப் கேன்சல். ப்ளஸ் 5x ஸ்கொயர் மைனஸ் 4x ஸ்கொயர். அப்போ ஒரு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5 தான் ப்ளஸ் இல்லையா, அப்போ ஒரு எக்ஸ் ஸ்கொயர். மைனஸ் 10x ப்ளஸ் 7x, அப்போ இதை மைனஸ் 3x ப்ளஸ் 8 மைனஸ் 6 சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு 8ல் 6 போச்சுன்னா 2 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x ப்ளஸ் 2 நமக்கு கிடைக்கும். ஸோ இதை அப்படியே நம்ம வச்சுக்கிட்டு இதை நம்ம டிவைஸராக அடுத்தது நம்ம வைக்கிறோம். இதை நம்ம டிவைஸராக வைக்கிறோம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x ப்ளஸ் 2 இதை டிவைஸராக வச்சுக்கினேன். இதை நம்ம டிவைடடாக கொண்டு போகிறோம். x cube minus 5x square plus 10x minus 8. இதை நான் டிவைடடாக வச்சுக்கிறேன். இந்த ரிமைண்டர் தான் வச்சுக்கிறேன், டிவைஸராக வச்சுக்கிறேன். இப்போ பாருங்க இதோட ஃபர்ஸ்ட் டேர்ம் x cube, இதோட ஃபர்ஸ்ட் டேர்ம் x square x cube கேட்டால் இங்கே x பவர் 1 மீதி இருக்குது. அப்போ அந்த x கொண்டு வந்து போகிறேன். இந்த எக்ஸால் இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணுறேன். ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப், இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ், அப்போ மல்டிப்ளை பண்ண ஆன்சர் மைனஸ் 3x இன்ட்டு எக்ஸ் 3x ஸ்கொயர். அடுத்தது ப்ளஸ் இங்கேயும் ப்ளஸ் ப்ளஸ் 2x மல்டிப்ளை பண்ணால் 2x. சைனை மாற்றுறேன், இங்கே ப்ளஸ் இருக்குது மைனஸாக மாற்றுறேன், மைனஸ் இருக்குது இதை ப்ளஸ்ஸாக மாற்றுறேன், இது ப்ளஸ் இருக்குது மைனஸாக மாற்றுறேன். இப்போ மைனஸ் எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் கியூப் கேன்சல். இங்கே ப்ளஸ் 3x ஸ்கொயர் மைனஸ் 5x ஸ்கொயர். அப்போ இங்கே ப்ளஸ் 3 மைனஸ் 5, அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் மைனஸ் 2x ஸ்கொயர் நமக்கு கிடைக்குது. இங்கே மைனஸ் 2x ப்ளஸ் 10x, அப்போ ப்ளஸ் 10ல் மைனஸ் 2 போச்சுன்னா ப்ளஸ் 8x. இந்த மைனஸ் 8 அதே நம்ம ஏற்போம். ஓகேவா? அதுக்கடுத்து இந்த டேர்ம், அதுக்கடுத்து இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் எடுங்க மைனஸ் 2x ஸ்கொயர். இதோடைய ஃபர்ஸ்ட் டேர்ம் எக்ஸ் ஸ்கொயர். இந்த எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் கவனிங்க. மீதி நமக்கு என்ன நிற்கிது மைனஸ் 2. இந்த மைனஸ் 2 இங்கே போட்டுக்கிட்டு இந்த மைனஸ் 2ஆல் இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணும். அப்போ மைனஸ் இங்கே ப்ளஸ், அப்போ ஆன்சர் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் 2x ஸ்கொயர். கவனிப்பா, மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு 3 6x. அதுக்கடுத்தது மைனஸ் ப்ளஸ் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 2 2s are 4 2 2s are 4. சைனை மாற்றுறேன், மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக மாறுறாரு, ப்ளஸ் வந்து மைனஸாக மாறுறாரு, இந்த மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக மாறுறாரு. அப்போ ப்ளஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் 2x ஸ்கொயர் கேன்சல். இங்கே மைனஸ் 6x இருக்குது,
இங்கே ப்ளஸ் 2 8x இருக்கு. அப்போ 8xல் மைனஸ் 6 போச்சுன்னா ப்ளஸ் 2x. என்னது ப்ளஸ் 2x. இங்கே ப்ளஸ் 4 மைனஸ் 4 ப்ளஸ் 4 மைனஸ் 4. அப்போ ஆன்சர் சாரி ப்ளஸ் 4 மைனஸ் 8. இங்கே பாருங்கள் மைனஸ் 8ல் 4 போச்சுன்னா சப்ட்ராக்ட் பண்ணால் கிடைக்குது நமக்கு மைனஸ் 4 கிடைக்குது. ஓகேவா? இப்போ 2x மைனஸ் 4 இதுலேயும் 2 இருக்குது. அப்போ என்ன பண்ணுறோம் 2 காமனாக வெளில எடுக்கிறேன். 2 காமனாக வெளில எடுக்கும்போது எக்ஸ் மைனஸ் 2 அது மாறுது. பாருங்கள் 2 வெளில எடுத்தால் 2 உள்ள மல்டிப்ளை பண்ணுறோம் 2x மைனஸ் 4 எக்ஸா. ஓகே, அதுக்கடுத்தது இந்த எக்ஸ் மைனஸ் 2 டிவைசராக வச்சுக்கினேன். எக்ஸ் மைனஸ் 2 டிவைசராக வச்சுக்கினேன். இந்த எக்ஸ் மைனஸ் 2 ரிமைண்டர் வந்தது இல்லையா? அந்த எக்ஸ் மைனஸ் 2னா இருக்கு ரிமைண்டர், இதுக்கு ரிமைண்டர் இது இல்லைங்களா? அப்போ இந்த எக்ஸ் மைனஸ் 2 ரிமைண்டரை வந்து நம்ம இங்கே டிவைசராக வச்சுக்கினேன். இதை நம்ம டிவைடண்டாக எடுக்கிறோம். எக்ஸ் இதை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x ப்ளஸ் 2 நான் என்னன்னு வச்சுக்கிறேன் டிவைடண்டாக எடுக்கிறேன். இப்போ பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் இதோட ஃபஸ்ட் டேர்ம் எக்ஸ் ஸ்கொயர், இதனுடைய ஃபஸ்ட் டேர்ம் எக்ஸ் கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன நிற்கிது எக்ஸ் மட்டும் நிற்கிதா? அப்போ அந்த எக்ஸை இங்கே போட்டுக்கிறேன். இந்த எக்ஸால் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x இது மைனஸ் 2x. ஏன்னா ப்ளஸ் மைனஸ் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் 2x. சைனை மாற்றுறேன் ப்ளஸ் இருக்குது இங்கே மைனஸாக மாற்று மைனஸ் இருந்தால் ப்ளஸ் ஆட மாற்றி அதோட சைன் வந்துடும். ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ப்ளஸ் 2x மைனஸ் 3x. அப்போ மைனஸ் 3ல் 2 போச்சுன்னா நமக்கு ஆன்சர் மைனஸ் 1. அப்போ மைனஸ் எக்ஸ் இந்த ப்ளஸ் 2 நாங்கள் இறக்கிறோம். அதுக்கடுத்தது இங்கே ஃபஸ்ட் டேர்ம் மைனஸ் எக்ஸ் இங்கே எக்ஸு ஃபஸ்ட் டேர்ம் மைனஸ் எக்ஸ் இதோட ஃபஸ்ட் டேர்ம் எக்ஸு இது கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது மைனஸ் 1 கிடைக்குது. இந்த மைனஸ் 1 இங்கே போடுறேன். இந்த மைனஸ் 1ஆல் இந்த டேமை மல்டிப்ளை பண்ணுறேன். மைனஸ் இது ப்ளஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு 2 2. சைனை மாற்றுறேன். இங்கே மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் ஆகும், ப்ளஸ் இருந்தால் மைனஸ் ஆகும் மாறுது. அப்போ மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் கேன்சல் மைனஸ் 2 ப்ளஸ் 2 கேன்சல். அப்போ ரிமைண்டர் 0 கிடைக்குது. எப்போ ரிமைண்டர் 0 கிடைக்குது? எக்ஸ் மைனஸ் 2ஆல் நம்ம டிவைட் பண்ணும்போது நமக்கு ரிமைண்டர் 0 கிடைக்குது. அப்போ ஜிசிடி இதோட கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் ஜிசிடி எக்ஸ் மைனஸ் 2 இதோட நிறுத்திக்கூடாது. நம்ம வந்து காமனாக என்ன எடுத்தோம் 3 6 எடுத்து இல்லையா? ரெண்டு ஈக்குவேஷன் 3 6 எடுத்தோம் இல்லையா? அப்போ இதனுடைய ஜிசிடி 3 6 இதனுடைய ஜிசிடி 3. அப்போ அந்த 3 இதுதான் இதனுடைய ஜிசிடி. தேங்க்யூ.